குருஜி, வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலையும் உனக்கு பிலீஃப் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்படின்னா நீ ஜெயிச்சிடலாம். இந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையே மாற்றி சொல்கிறேன். எப்போ நீங்கள் பிலீஃப்குள்ளே போயிட்டீங்களோ நீங்கள் அறியாமையில் போய் சிக்கிடுவீங்க. யூ வில் பிகம் இக்னோரண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறத நான் பார்க்குற விதம் எப்படின்னு சொன்னால், இது தெரியாத விஷயத்தை ஒரு மனிதன் நம்புவான், அதன் மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, புரியலை அப்படின்னா அதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களை என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளவே விடாது. அதை நீங்கள் புரிதலுக்கே வரமாட்டீங்க. இது மிகப்பெரிய தடை என்று நான் அழைப்பேன். அதாவது நான் பார்க்குற கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த விஷயத்தையுமே பிலீஃபுங்கிறது பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்பிட்டீங்கன்னா யூ ஆர் ஸ்டக் இன் லைஃப். நீங்கள் அதில் போய் ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு கன்க்ளூஷனில் உங்களை நிறுத்திடும் ஒரு இடத்துல. அதே இது நீங்க ஒரு விஷயத்தை நம்பாம இருக்கிறது, உடனே நீங்க என்ன நினைக்கலாம், ஓ அப்ப அவநம்பிக்கை நான் ஒரு எதையுமே நம்பக்கூடாதா? நான் அப்படி சொல்லவில்லை. அதாவது ஒரு விஷயத்தை நம்புறதும் சரி, ஒரு விஷயத்தை அதை எதிர்க்கிறதும் நம்பாம இருக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் இல்லாமல் மூன்றாவது கோணம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நீங்க என்கிட்ட ஒரு ஃபேக்டை சொல்றீங்க. இந்த ஃபேக்டை ஒன்று நான் நம்பலாம். நான் நம்பிட்டேன் அப்படின்னா அது ஃபேக்டா இல்லையாங்கிற உறுதியாக எனக்கு தெரியாது. உங்களை நான் பிளைண்டாக நம்பிட்டு அதன் பின்னாடி நான் போகிறேன். நீங்கள் அதை உண்மையாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னா இதுக்கு பேர் நம்பிக்கை, சரியா? அல்லது நீங்கள் சொன்ன அந்த ஃபேக்டை, அந்த கருத்தை நான் எதிர்க்கலாம். இதை நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்புறதும், நான் உங்களுடைய கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், இப்போ உங்களுடைய கருத்தை நான் மறுக்கிறேன். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுங்களா? எனக்கு அது என்னன்னே தெரியாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, நீங்க அதை பார்த்துருக்கிறீங்க. நான் அதை பார்க்கவும் இல்லை, எனக்கு அதை பார்க்காதனால எனக்கு தெரியாது. அப்போ என்னால் நம்பவும் முடியாது, என்னால் அதை மறுக்கவும் கூடாது. இதுதாங்க மிகப்பெரிய உண்மை. இந்த மாதிரி ஒரு திறந்த மனசோட எவன் இருக்கிறானோ, இப்போ நான் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றதை நான் நம்பிட்டேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே அது தெரியாது அந்த விஷயம். ஆனா நான் உங்களை நம்புறேன். இப்போ நீங்க அந்த விஷயத்தை பார்த்திருக்கிறீர்கள், நான் அதை நம்பிக்கை மற்றத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ உண்மையில் நான் அறியாமையில் இருக்கிறேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் அறியாமையில் இருக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த நம்பிக்கை என்பது என்னை அறியாமைக்குள் தள்ளிவிடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறவங்கள, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர், உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னா, ஒரு 1000 பேர் ஒரு சபையில் இருக்காங்க, அதில் ஒரு 800 பேர் கை தூக்குறாங்க, இல்லை ஒரு 900 பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு குருஜி அப்படிங்கிறாங்க. சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கலாம் கை தூக்குங்கன்னா ஒரு 100 பேர் தூக்குறாங்க. அப்போ இப்போ நான் கேட்குறேன் அடுத்த கேள்வி, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவங்க ஒரு 900, இல்லைன்னு சொன்னவங்க ஒரு 100 பேர். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், இந்த 1000 பேரில் உங்கள் எத்தனை பேருக்கு 2 கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்க அப்படிங்கிறேன். உடனே எல்லாரும் தூக்குறாங்க. நான் மறுபடியும் இந்த கேள்வியை கேட்குறேன், 2 கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்கன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் எல்லாரும் கை தூக்குறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும், ஒரு 50 பேர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. நான் மறுபடியும் இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. 2 கை இருக்குன்னு நம்புறவங்க ஒரு கை தூக்குங்கன்னு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் பேர் அப்படியே முழிக்கிறாங்க. இப்போ நான் அடுத்தது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கை இருக்குன்னு நம்புறீங்களா இல்லை கை இருக்குதா? இப்போ
தெளிவா, குருஜி கை இருக்குன்னு நான் நம்பல, கை எனக்கு இருக்குது, உறுதியாக இருக்கிறது, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றேங்க. இப்போ இந்த 2 கேள்விக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. கை இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல கை இருக்குதா அப்படின்னா, பதில் கை இருக்குது குருஜி, நம்பிக்கையெல்லாம் இல்லை. என் கண்ணே தெரியலன்னாலும் எனக்கு 2 கை இருக்கிறது எனக்கு தெரியுது, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. கை இருக்குது, ஐ நோ தட் ஐ ஹாவ் 2 hands. இதுல நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. அப்போ இப்ப நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்கெல்லாம் 2 கை இருக்குதுன்னு நம்புறீங்களோ ஒரு கை தூக்குங்கன்னு சொல்றேன். இப்ப யாருமே கை தூக்கல. குருஜி எங்களுக்கு கை இருக்கு, நம்பிக்கையெல்லாம் இல்லை, கை இருக்குது. இப்போ கை இருக்குது. ஸோ எந்த விஷயம் எனக்கு உறுதியாக இருக்குன்னு தெரிகிறதோ அங்க நம்பிக்கைக்கு இடமே இல்லை சார். அதே தான் சார் கடவுள் விஷயத்திலையும். இப்ப கடவுள் விஷயத்துல உங்களுக்கு கடவுள் உண்மையிலேயே இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அதனால நீங்க நம்புறீங்க, கொஞ்சம் பேர் நம்பாம இருக்கிறீங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா, கடவுளை இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாதனால ஒரு சில பேர் நம்புறாங்க, ஒரு சில பேர் தெரியல, நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான். ட்ரூத்துங்கிறது உங்க 2 பேருக்குமே தெரியாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அதாவது இப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தன் பார்த்தான்னா, ஆஹா கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நான் பார்த்தேன்னா, இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நான் தேடலுக்குள்ள நான் இறங்குவேன். தேடி ஐயோ எனக்கு தெரியாதுங்கிறதே எனக்கு தெரியலையே அப்படின்னா, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது என்னுடைய அகங்காரம் ஹர்ட் ஆகுது, என்னுடைய ஈகோ ஹர்ட் ஆகுது. இப்போ நான் தேடுவேன். தேடி என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார், நான் தெரிந்து விடும் எனக்கு. ஆனா இப்ப நான் அவர் சொல்லிட்டாருப்பா கடவுள் இருக்காரு, நான் நம்புறேன் அப்படின்னா இப்ப நான் தேடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, பிலீஃப் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுடைய நம்பிக்கையில, உங்க மேல உள்ள நம்பிக்கையில நான் அதை நம்பி நான் வாழ தொடங்குகிறேன். ஆனா உண்மையிலேயே கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, நான் அறியாமையிலேயே வாழ்ந்து போவேன். சார் இந்த அறியாமையில வாழும்போது தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருகிறது. வாழ்க்கையில நிறைய விஷயத்தை யாரோ ஒருவன் உண்மையை அறிந்து வைத்திருப்பான், அதை நம்பிட்டு நாம் அறியாமையிலேயே வாழ்றதுனால தான் சார் தோந்து போறோம். எப்போ ஒரு மனிதன் எனக்கு தெரியாது என்று பார்க்கிறானோ இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயா கடவுள் உங்களுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? நீங்க இருக்கிற விதமே வேறங்க. அது உங்களுக்கு புரியல. பாருங்க, கடவுள் நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க. உங்க வீட்லயே 1 டஜன் கடவுளை வீட்டில் வச்சிருக்கிறீங்க, உங்க கார்ல வச்சிருக்கிறீங்க. பத்தாவதுக்கு உங்க ஊரா கோயிலா இருக்குது. பத்தாவதுக்கு ஊர் கோடியில காவல் தெய்வம்னு வேற ஒருத்தரை வச்சிருக்கிறீங்க. பர்சுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க கடவுளை. ஆனாலும் உங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்குது. ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட் கம்பேனியன். எப்போவுமே வாழ்க்கையில் பயம் இருக்குதா? அதை வேற ஒன்று சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனால் பயபக்தியாக சாமி கும்பிடுறாம்பாங்க. கோயிலுக்கு போனால் பயபக்தியாக கும்பிடணும். ஐயா நான் கேட்குறேன், பயம் இருந்தால் எப்படி பக்தி இருக்கும்? அல்லது கடவுள் மேலே உங்களுக்கு அசாத்தியமான ஒரு பக்தி இருந்துச்சுன்னா பயம் எங்கேருந்து வரும்? பயமே இருக்காது. ஐயா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடவுள் உங்களுக்கு இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது, வெறும் நம்பிக்கை மட்டும்தான் வச்சிருக்கீங்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கார், மோடிஜி இருக்கார். அவரை உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கலாம். அவரும் நீங்களும் ஸ்கூல்மேட்டு. நீங்கள் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்க, காலேஜ் வரைக்கும் நீங்கள் ஒன்றா படிச்சிருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப தோஸ்து, ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஜிகிரி தோஸ்துன்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் பிரதம மந்திரியாக இருக்கார், நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போனால் எப்படி போவீங்க? ராஜா மாதிரி போவீங்க சார், கிங்கு மாதிரி நடப்பீங்க. எவனாவது அவனை கேள்வி கேட்ட, ஏய் என்ன மிரட்டுறியா? நான் யார் தெரியும்ல, மோடிஜி யார் தெரியும்ல, என்னுடைய ஃப்ரெண்டு. ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுப்பார். எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு, எவ்வளவு தைரியம், எவ்வளவு போல்டாக இருப்பீங்க நீங்கள். எஸ் சார்னும் பாருங்கள் சார்,
ஒரு பெரிய அண்ட சராசரமே இருக்குது. இந்த அண்ட சராசரத்தில் என்னென்னமோ இருக்குது. நவ கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் பூமின்னு ஒன்று இருக்குது. அந்த பூமியில் நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்தியாங்கிற ஒரு நாடு, அந்த சிறிய ஒரு நாடு, இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் நம்ம நாடுங்கிறது சின்னதாக ஒரு டாட்டு தான். அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போதே நீங்கள் இவ்வளவு தைரியமாக ரோட்டில் நடக்கிறீங்களே, இந்த அண்ட சராசரத்தையே உருவாக்கின அந்த கடவுள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் அவர் கூட டெய்லி அக்சஸில் இருந்தீங்கன்னா எவ்வளவு திமிரு தெனாவட்டு இருக்கும் உங்களுக்கு, நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் நீங்கள் அப்படியா இருக்கிறோம்? எவ்வளவு பயம் இருக்கிறது உங்களுக்கு, எவ்வளவு இன்செக்யூரிட்டி இருக்குது. இதெல்லாம் இருக்குதுன்னாலே உங்களுக்கு தெரியாது. வெறும் நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பிக்கை உங்களை காப்பாற்றாது. என்னைக்கு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் இது மாதிரி 1000 விஷயம் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு அதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே போகிறீர். ஏன்னா நான் நம்புறேன், அதை எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? பிலீஃப் மீன்ஸ் கன்க்ளூஷன். ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் நோண்ட மாட்டீங்க, தேடல் இருக்காது. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இப்படித்தான் சார் இருக்கிறாங்க. யாரோ ஒரு சில பேர் மட்டும்தான் எனக்கு நான் நம்பிக்கை இல்லை, நான் தேடணும், நான் தெரியாது, அதுக்காக அவநம்பிக்கையும் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, உனக்கு தெரியாது, அவ்வளோதான். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சிட்டிங்கன்னா புத்திசாலி ஆயிடுவீங்க சார். தெரியலன்னா வெறும் அறிவு மட்டுமே இருக்கும், என்னன்னே தெரியாது. திருக்குறள்ல 1330 குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு அது என்ன என்று தெரியும். இப்போ நான் அதை வெறும் ஃபிலாசபியா படிச்சுட்டு அவர் சொல்லிட்டாரு, அது அவர் சொன்னா அது உண்மையாத்தான் இருக்கும்னு நான் ஒரு நம்பிக்கையில போயிட்டேன்னா எனக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு குறளை நான் உணர்ந்து விட்டால் என் வாழ்க்கை தலையில மாறிவிடும். நான் தெரிஞ்சிட்டேன்னா என் தலையெழுத்தே மாறும். எப்போ ஒரு மனிதன் தெரியாது என்று பார்க்கிறானோ இப்போ அவனுக்குள்ள ஒரு தீவிரமான தேடல் உருவாகும். அந்த தேடல் உருவாச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சிருவீங்க, மிகப்பெரிய புத்திசாலி ஆயிடுவீங்க, வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த தேடல் வரணும்னா தெரியாது என்று நான் பார்க்க வேண்டும். தெரியாது என்று நான் எப்போ பார்ப்பேன்? ஒருத்தரை நம்பிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்பிக்கைங்கிறது இந்த கோணத்தில் ஒரு மனிதன் பார்த்தான் என்று சொன்னால் அவன் அறியாமையில் இருந்து மிகப்பெரிய ஞானத்துக்கு வந்து விடுவான். வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கும் ஒரு காலத்துல அறியாமையில தான் சார் இருந்திருக்காங்க. ஆனா நான் அறியாமையில இருக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரியல, நான் பிளைண்டா நம்பக்கூடாது, நான் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சு தான் சார் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. அதனால பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள போற மாதிரி இருந்ததுன்னா தோற்று போய் விடுவீர்கள். அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு நம்பிக்கையும் வைக்க வேண்டாம், நம்பாமலும் இருக்க வேண்டாம். தெரியாது என்று பாருங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் பிரபஞ்சம், கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறியாமையிலிருந்து ஞானத்துக்கு வந்துடுவீங்க, மிகப்பெரிய ஆளாக மாறிடுவீங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். புரிஞ்சுக்கணும்.